வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல கதை தொடர் அமைக்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதேதான், அதோட தொடர்ச்சி தான் ஆண்டி கொடுத்துருக்கேன். இங்க 2 பிக்சர் இருக்கு இல்லையா? சரிங்களா? இது என்ன பூட்டு போட்டிருக்காங்க ஒன்றும் புரியலையா ஆண்டி அப்படின்னா, அதாவது உங்களோட அறிவு, உங்களோட அறிவு வந்து ஒரு ஒரு லாக் மாதிரி. அந்த அறிவு எப்ப வந்து வெளிப்படும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அறிவு, அதாவது நீங்க புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான். சரிங்களா? அந்த லாக் ரிலீஸ் ஆகி அந்த அறிவு வெளிப்படும். சரிங்களா? நீங்க வந்து இந்த லாக் ஆயிருக்கிற உங்க அறிவு, அறிவு லாக் ஆயிடுச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அறியாமை, இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து ஒரு இக்னோரண்ட் பர்சனா இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? புத்தக அறிவு ரொம்ப முக்கியம். புக் ரீடிங் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கதை சொல்லுது. இப்ப நான் சொன்னதை வச்சு அழகா எழுதி அனுப்புங்க க்ளூ எடுத்து. சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர், 2வது பிக்சர். இந்த எலி என்ன பண்ணுது? உங்களை மாதிரி எந்த நேரமும் போனையே நோண்டிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அம்மா எலி என்ன பண்ணுது? என் கைய காமிக்குது பாருங்க. என்ன சொல்லுது? உங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏய், எந்த நேரமும் போனை நோண்டாத, போய் படி, வெளியில போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. சொல்லி 2வது படத்துல என்ன பண்றாங்க பாருங்க. வெளியில வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த க்ளூவை வச்சு நீங்க கதை எழுதுங்க. அடுத்தது இங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லைப்ரரி. லைப்ரரினா என்னது? நூலகம். சரிங்களா? இந்த நூலகத்துல வந்து என்னது? இந்த நூலகத்துல இருக்கிற சில புத்தகங்கள். அந்த புத்தகங்களை வாசிச்சு அதுல கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொன்னாக்கா என்ன ஆகும்? உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். முதல் பரிசு. இதுல வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்களாவே இந்த கதையை உருவாக்குங்க. சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு, ஒரு மீன் இருக்கு. மீன் வந்து தண்ணியை விட்டு வெளில வந்தா வாழ முடியுமா? முடியாது. சரிங்களா? குரங்கு தண்ணிக்குள்ள போய் உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதுதான் அந்த கதை சொல்ல வருது. நீங்களாவே கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது இங்க பாருங்க. ரெண்டு ரெண்டு வாத்து இருக்கா? சரிங்களா? அதுல ஒரு வாத்து குழந்தை வாத்து. குழந்தை வாத்து என்ன பண்ணுது? தண்ணியில நீந்தணும்னு ரொம்ப ஆசைப்படுது. சரிங்களா? ஒரு வாத்துக்கு ஒரு வாத்து நல்லா நீந்துது, இன்னொரு வாத்துக்கு நீந்த தெரியல. அப்ப இன்னொரு வாத்து அது எப்ப என்ன பண்ணுது, எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதுதான் இந்த கதை. அதை அழகா இது பண்ணி எழுதி அனுப்புங்க. அடுத்தது இது பாத்தீங்கன்னா செடி வளர்க்கறத பத்தியான ஒரு கதை. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அழகா எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ. சந்தேகம் இருந்தா கேளுங்க.